கும்பராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு ஹாப்பி 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 நியூ இயர். இந்த 2024 உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு விலாவரியாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஏன் இந்த விலாவரி அப்படின்னா, உங்களுக்கு ஆண்டு பலன் அப்படின்றதே சனி பகவான், ராகு, கேது, குரு. இதில் சனி பகவான் ஜென்ம குருவாக வரார். ராகு 2ல், கேது 8ல், 3ஆம் வீட்டில் குரு, 4ஆம் வீட்டில் குரு. இதுதான் இந்த 2024 ஆண்டு கிரகங்களுடைய நிலை. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் தானேங்க சனி, ஸோ எங்கள் சனி பகவான் தானே அப்படின்ற ஒரு மன ஆறுதல் கிடைக்குது. அது நன்மையும் பல கொடுக்க போகுது. ஏன்னா கும்பத்தில் சனி யோகங்க. ஜென்ரலியே கும்பத்தில் சனி பகவான் இருந்தாலே அவங்க மதிப்பு மரியாதை பெற்றவர்களாக, புகழ் ஓங்கக்கூடியவங்களாக, கும்ப ரீதி கும்ப மரியாதை கிடைக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு, உங்களுக்கு நன்மைகள் எதில் எச்சரிக்கை, அந்த எச்சரிக்கையான விஷயத்தை எப்படி பண்ணால் ஜெயிக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு விலாவரியாக சொல்கிறேன் நான். ஸோ ஒரு 10 minutes நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். 100% உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சரி, கும்பராசி அப்படின்னு சொன்ன உடனேயே ஜென்ம சனி. ஜென்ம சனின்னு உடனே நீங்கள் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்காருன்றத பாருங்கள். சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல வளர்ச்சியை கொடுப்பார். ஜென்மத்தில் மறக்க முடியாத நல்ல நிகழ்வுகளை செய்ய வைப்பார். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் அவ்வளோ திருப்தியான ஒரு நிலையில் இல்லை அப்படின்னா, ஜென்மத்தில் மறக்க முடியாத நெகட்டிவான விஷயங்களுக்குள்ள அது எடுத்துட்டு போகும். இப்போ நடக்கிற புத்தியையும் பாருங்க. அப்போ தசா புத்தி கால்குலேஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ கும்பராசிக்காரங்க எதை பார்க்கணும்? உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நிலை, இப்போ நடக்கிற திசை, அந்த திசாநாதனுடைய நிலை, இப்போ நடக்கிற புத்தி, அந்த புத்திநாதனுடைய நிலை, அதோடு ஒப்பிட்டு தான் அப்பப்பா இது என்னடாது, ராகு இப்படி, கேது இப்படி, சனி இப்படி, குரு இப்படின்ற கணக்கே போகணுமே ஒழிய தேவையில்லாமல் பயப்படுதல் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏன்னா எத்தனையோ கும்பராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவாங்க, நிறைய கேள்விப்படுவீங்க. அதே மாதிரி திருமணம் அமையும், நிறைய விஷயங்கள் யோகத்தினுடைய கான்செப்டுக்கும் அதை எடுத்துகிட்டு போகும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப முக்கியமாக கேதுவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா 8ல் கேது அப்படின்றது கொஞ்சம் எச்சரிக்கையான ஒரு விஷயம்தான். அப்போ 8ல் கேது என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய குழப்பங்களை ஏற்படுத்திடும், நிறைய நாலேஜ் ஞானத்தை கொடுத்துரும். ஸோ ஒருத்தருக்கு ஞானம் எப்படி வரும்? ஒரு விஷயத்தை அனுபவித்து அந்த அனுபவத்தின் மூலிமா அடிபட்டு அதுக்கப்புறம் தான் ஞானத்தை கொடுக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்து அடிபட்டு தான் புத்தி வந்துச்சு, இப்போ அவ்வளோ கரெக்டாக ஓட்டுறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த புத்தி வந்துச்சுன்றது தான் ஞானம். ஸோ அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு ரெடியாக நீங்கள் இருக்கணும். ஸோ குழப்பங்கள் அப்படின்றது நிச்சயம் ஏற்படும். புது உறவு, புது வழி, புது முயற்சி, புது விஷயங்கள், புது அனுபவங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் புது புது புதுன்னு இருக்கும். அந்த புதுசு நன்மையை, சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அதை அனலைஸ் பண்ணும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் சூப்பரான ஒரு மொபைல் வாங்குறீங்க. உங்களுக்கு தேவையோ இல்லையோ ஒரு சூப்பரான ஒரு மொபைல் வாங்குறீங்க. அந்த மொபைல் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும் இல்லையா. அப்போ அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாமல் தத்தளிப்பு ஏற்பட்டதுன்னா, கடைசியில் அந்த பொருள் மேலேயே ஆசைப்பட்டு தான் வாங்கினீங்க. ஆனால் அது எப்படி டேக்கிள் பண்ண தெரியணும் அப்படின்றது தெரியலைன்னா கடைசியில் அந்த ப்ராடக்டே வேஸ்ட். கடைசியில் அங்கே பிரச்சனை தான் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, ஏன்டா இது வாங்கினேன், இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன், இஎம்ஐ தான்டா போயிட்டுருக்கு அப்படின்னு தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்குவீங்க. ஸோ இங்கே என்ன வேணும்? ஞானம். அது வாங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் யோசிக்கணும், இது தேவையா, உங்கள் பர்பஸை சால்வ் பண்ணணுமா, வெளி உலகத்துக்காக தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக எதுக்கும் நீங்கள்
உள்ளே போயிடக்கூடாது, எல்லாரும் தூண்டி விடுறாங்க, அதனால நான் உள்ளே போனேன், கடைசியில் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு, எனக்கு பதவி கொடுத்தாங்க, நான் ஓகே சூப்பரா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தேன், ஏண்டா ஏற்றுக்கிட்டேன்னு இருந்தது அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அதனால நிறைய மன உளைச்சல் ஏற்படும். ஸோ இப்போ தேவைன்னா புகழுக்கு ஆசைப்பட்டோ பாராட்டுக்கு ஆசைப்பட்டோ போகக்கூடிய காலகட்டம் இது கிடையாது. நிறைய தான தர்மம் பண்ண வேண்டிய காலகட்டம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 7ஆம் வீட்டில் தான் இந்த வருஷம் விடியலே, அதாவது மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் விடியுது, பஞ்சமியில் தான் அகெயின் மாதம் பிறக்குது, ப்ளஸ் 1/1/2024 நீங்கள் எல்லாத்தையும் கூட்டினாலும் 10. ஸோ உங்களுடைய 7ஆம் வீடு தான் இங்கே ரொம்ப பிரகாசமாக இருக்குது. 7ஆம் வீடு சூரியனுடைய வீடு, உங்களதோ சனி. அப்போ சனியும் சூரியனும் பகை. அப்போ நிறைய பகைமை இந்த 2024 வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த பகையை எப்படி லாபகரமாக எடுத்துகிட்டு போகணும்? இங்கே நோ ஈகோ, நோ ஈகோன்றதை விட நான் கும்பராசி கும்பலக்ன அன்பர்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, தயவு செஞ்சு எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க யார்கிட்டையும். அவங்க எப்படியோ இருக்கட்டும், மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல, மனசு வலிச்சது, என்னை கண்டுக்கலை, ஓகே தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி போயிட்டே இருங்க. இங்கே வேண்டியது நோ எதிர்பார்ப்பு, தைரியம், எல்லா விஷயத்தையும் லாபகரமாக எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய, ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா டேக் இட் ஈஸி பாலிசியோட போகணுங்க. ஏன்னா இப்போது தேவையில்லாமல் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் குரு, 3லிருந்து குரு 4க்கு போகிறார். அப்போது உங்களுடைய நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பூஸ்டப் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு போய் வாங்கலாம், இஎம்ஐயில் இருக்கும்போது அங்கே இருக்கிறோம் சார், எதுக்கு சார் நீங்கள் இதை எடுங்க சார், இது இந்த ஃபீச்சர் இருக்குது, அந்த ஃபீச்சர் இருக்குது, இதை விட கொஞ்சம் தான் சார் ஜாஸ்தி கட்டுவீங்க அப்படின்னு உங்களை டபுளுக்கு இழுத்துட்டு போய் கடைசியில் டென்ஷன் ஆகிடும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி அம்மா வழியும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக, அம்மானுடைய ஆரோக்கியம், அம்மானுடைய மதிப்பு மரியாதை அப்படின்ற விஷயத்தையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லா விஷயத்துக்குமே டேக் இட் ஈஸின்ற ஒரு வார்த்தையில் போயிட்டீங்கன்னா சம்திங் எக்ஸ்ட்ராடினரி நல்லா இருக்குது. அதுலேயும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மே மாதத்துக்கு பிறகு. ஸோ கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். அந்த மாற்றத்தை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, எலும்பு சம்பந்தமான பிரச்சனை, இதெல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பதட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு புரியாத ஒரு ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, லிவர் சம்மந்தமாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ராகு கேது சனி 3மே சர்ப்ப கிரகங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப விஷயமாக கேர்ஃபுல்லாக ஆரோக்கியத்தில் நீங்கள் எடுக்கிற உணவில் இதிலெல்லாம் ரொம்ப எச்சரிக்கை தேவைன்றது ரொம்ப மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சோம்பலாக இருக்க ஆரம்பிச்சிடும். சோம்பல் மட்டும் உங்களுக்கு வந்துடுச்சு, நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. ஸோ உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் அப்படின்னு எடுத்தால் சுறுசுறுப்பு. எது எடுத்தாலும் நான் பண்ணுறேன், நான் போகிறேன், நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முன்னாடி நடக்க நீங்கள் எக்ஸசைஸ் செய்ய நீங்கள் யோகாசனம் செய்ய ஆட்டோமேட்டிக்காக எதையும் சமாளிக்கக்கூடிய மனோபக்குவம் உங்களுக்கு வந்துடும். விதி அப்படின்றது தான் லக்னம். ஸோ அந்த லக்னத்துக்காரன் தான் இப்போ கும்பத்தில் சனி இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் எதையும் ஈஸியாக எடுத்துக்கணும். லாபமாக போகிறதும் அதை பிரச்சனையாக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. ஸோ லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிதானம் தேவை, சுறுசுறுப்பு ரொம்ப 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 முக்கியம். இதை தவிர சுபகாரியங்கள் சூப்பராக பண்ணலாம். வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம், கல்யாணம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யோசித்து, இப்போ ஒரு கல்யாணம்னு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எத்தனை உறவுகள் வரும், எல்லாரையும் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. பொண்ணு வீட்டாரோட அப்பா ஒன்று சொல்லுவார், மாமா ஒன்று சொல்லுவார், இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே போகும். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் டேக் இட் ஈஸியாக போயிடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். சுபகாரியம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, ஆனால் பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கை தேவை. ஏன்னா உங்களுக்கு 2ல் ராகு இருக்குது. 2ல் ராகு அப்படின்னா வாக்குஸ்தானத்தில் ராகு. அப்போ பேச்சின் மூலியமாக தகராறு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் சவுண்டாக பேசுவீங்க. அந்த சவுண்டாக பேசும்போது ஏற்ற மாதிரி இருக்கிறோம், ஏன் இவர் கத்துறாரு,
டாமினேட்டிவாக பேசுகிறாரு அப்படின்னு உங்களை தப்பாக விமர்சிப்பாங்க. ஸோ சவுண்டை குறைச்சிக்கோங்க. எதுக்குமே கமிட் ஆகாதீங்க. எந்த ஒரு பாயிண்ட்லையும் எப்படி சொல்லணும், நீங்கள் ஒரு ஜாப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, சார் மேக்ஸிமம் முடிச்சு கொடுப்பேன் சார், மேக்ஸிமம் சார் ஆன் டைம் ட்ரை பண்ணுறேன் சார்ன்னு சொல்லிட்டு ப்ரையராக முடியலைன்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10ஆம் தேதி ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா 5ஆம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ 5ஆம் தேதி அலர்ட்டாக இருந்து, சார் இன்னும் எனக்கு டைம் ஆகும் சார், திஸ் இஸ் த பாயிண்ட் அப்படின்றது நிலவரத்தை அவங்களுக்கு சொல்லிடணும். ஸோ வாக்கு கொடுக்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க, நம்பிக்கையாக இன்னொருத்தருக்கு சிபாரிசு பண்ணாதீங்க. இதெல்லாம் இருந்துட்டிங்கன்னாலே போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக லைஃப் சூப்பராக ஆகிடும். ஆனால் இந்த வருஷத்தை என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறீங்க, நிறைய விஷயத்த நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு அட்வைசராக நீங்கள் போகிறீங்க. ஸோ இட் இஸ் ரியலி இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் இன்னும் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டாக பண்ணுங்கள், ஸ்பீடாக இருங்க, சோம்பலாக இருக்காதீங்க, ஜாலியாக இருங்க. ஸோ என்டர்டெயின் பண்ணிக்கோங்க உங்களை. இதெல்லாம் பண்ணாலே கும்பராசி கும்ப லக்ன அன்பர்கள் இந்த ஜென்மசனி 2ல் ராகு 8ல் கேது 3ஆம் வீடு 4ஆம் வீடு குரு அப்படின்ற விஷயத்துல இருந்தெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணி வெளியில் வந்துடலாம். எதுவுமே உங்கள் மனசை ஹர்ட் பண்ணிக்காதீங்கன்றது மட்டும் தெளிவாக நீங்கள் கிரிப்பை பிடிச்சிக்கணும். ஓகே. மேலும் விவரங்களுக்கு 9842266555